ஃபுல் அண்ட் ஃபுல் இலவம் பஞ்சு பெட் அண்ட் பில்லோ பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஓகேண்ணா. நம்மளே தயாரிச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்ணா, எல்லாமே நாமளே ஓன் ஒர்க்குங்க, நாமளே ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கரூர் காட்டன் தானே யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குங்க பாருங்க. நல்லா மொத்தமா இருக்குண்ணா. கிழிச்சாலும் கிளியாது போல. ஆமாண்ணா, கம்பல்சரி கிழிச்சாலும் கிளியர் அளவுக்கு இருக்காது. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்கண்ணா. நம்ம கம்பெனி நேம் விவி மேட்டர்ஸ்ண்ணா. ஓகே, எங்க லொகேட் ஆயிருக்குண்ணா? ஆனா நம்ம லொகேட் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி தாலுக்குங்க. பவானி டு மேட்டூர் மெயின் ரோடு சித்தாறுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் குறிச்சிங்கிற கிராமத்துல லொகேட் ஆயிருக்குங்க. ஓகேண்ணா. நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா? ஆனா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவம் பஞ்சு பெட் அண்ட் பில்லோ பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஓகேண்ணா. நம்மளே தயாரிச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்ணா, எல்லாமே நாமளே ஓன் ஒர்க்குங்க, நாமளே ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஓகே, என்ன சைஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம்? ஆனா எல்லா சைஸும் பண்ணிட்டு இருக்கேண்ணா. சிங்கிள் இருந்து டபுள், குயின் சைஸ், கிங் சைஸ் எல்லா சைஸும் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே கஸ்டமர் என்ன சைஸ் கேட்கறாங்களோ அந்த எல்லா சைஸும் பண்ணிருக்கேன். கஸ்டமைஸ் சைஸ் கூட பண்ணி தரோம். ஆமாண்ணா. ஓகே, கடைகளுக்கு நம்மளால சப்ளை பண்ண முடியுங்களா? நான் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பியூர் இலவம் பஞ்சு தானே? பியூர் இலவம் பஞ்சு தானே, எல்லாமே பியூர் இலவம் பஞ்சு தான். பாருங்க இது போட்டுட்டு இருக்குண்ணா. ஓகே, பெட்ல எல்லாமே பியூர் இலவம் பஞ்சு தாங்க. இலவம் பஞ்சு தான் போடுறீங்க. பியூர் ஒரிஜினல் மட்டும் தான், 100% ஆர்கானிக்ங்க. ஓகே, இன்னைக்கு காலையில கேட்டாங்கன்னா நைட் டிஸ்பேச் பண்ணிடுவீங்க? ஆனா இன்னைக்கு காலையில டிச் பண்ணி பஞ்சு போட்டு தான் அனுப்ப முடியும். மேக்ஸிமம் ஒரு 3 நாள் 4 நாள் டெலிவரி கொடுத்துடலாம். டெலிவரி போகும். ஆமாங்க, ஏன்னா பண்ணி அப்புறம் பஞ்சு போட்டு அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே கொடுத்துடுறீங்க? ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. இப்போ நமக்கு மாடல்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? பாத்துக்கலாங்கண்ணா. நான் இப்போ என்ன காமிக்க போறீங்கண்ணா? இப்போ கிளாத் பார்க்க போறோம்னா. ஓகே, கிளாத் பார்த்தோன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கரூர் காட்டன் தானே யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா 400 GSM இருக்குங்க. 400 GSM? ஆமாங்க. கிளாத் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குங்க பாருங்க. நல்லா மொத்தமா இருக்குண்ணா. கிழிச்சாலும் கிளியாது போல. ஆமாண்ணா, கம்பல்சரி கிழிச்சாலும் கிளியர் அளவுக்கு இருக்காதுங்க. மேக்ஸிமம் 5 வருஷம் நாங்கள் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னா இது கிளாத்து ஒரு காரணம்னாங்க. சூப்பர்ண்ணா. எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட 20-30 கலருக்கு மேல இருக்கும். எல்லா பீஸுமே கரூர் காட்டன் தானே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன கலர் கேட்கறோம் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க. ஓகேண்ணா. நம்மகிட்ட நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கிளாத் தான். உங்களுக்கு பிளைனும் இருக்கு, டிசைனும் இருக்கு. நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுவோம். நீங்க என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் சூஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. நான் அடுத்து என்ன காமிக்க போறீங்க? ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் இப்போ பார்க்க போறோம்னா. ஓகேண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப்புங்க, அதாவது சூட்டி வைக்கிற மாதிரி கைத்து கட்டலுக்கு, ஓகே, ஹாஸ்டல் பீஸ்க்கு, ஹாஸ்டலுக்கு பெரியவங்க யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. ஒரு ஆள் படுக்கிற மாதிரிங்க. 2.5 ஆறு 3 கார் ரெண்டு டைப்ல வரீங்க. ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருக்கும், சுருட்டி வச்சுக்கலாம். இது 2 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. ஒரு பில்லோ அட்டாச் வந்துருங்கண்ணா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 2500 தான். ஆமா, 2500 ரூபாய். தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி கொடுத்து 2500 ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர்ண்ணா. இதுல வந்து இன்ச் கொஞ்சம் கம்மியா கேட்டாலும் கொடுக்க முடியுமா? ஆனா 2 இன்ச் மேக்ஸிமம் ஸ்டார்டிங். இதுல இருந்து இன்ச் கூடும், இது கம்மியா பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 இன்ச்சுக்கு மேல பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இது என்ன சைஸ்னா? ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா 3 காருங்க. 3 கார். இது ஹெவி பெட்டுங்க, அதாவது ஆரஞ்சு திக்னஸ். ஸ்டாண்டர்டா பண்றது ஆரஞ்சு திக்னஸ்ங்க. ஓகேண்ணா. இந்த 3 காருங்க ஹெவியா இருக்குங்க. எடுத்து நிறுத்தினா அப்படியே நிற்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் பெட்டு. ஓகே. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்க்ளூடிங்கோட மொத்தம் வந்து 10 கேஜி பஞ்சு வந்துருங்க. டெலிவரி இன்க்ளூட் 5500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 5500 பண்ணி கொடுத்துருக்கோம். 5500 ஒரு பில்லோ பிளஸ் பெட்டு. தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 5500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் காட்டுங்கண்ணா. இது வந்து 4 கார் வரும். 4 கார். ஆமாங்க. இது ஆரஞ்சு திக்னஸ்ங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லோ அட்டாச் வந்துருங்க. 2 பில்லோ அட்டாச். ஆமாங்க. இதுக்கு வந்து 2 பில்லோ கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்து உங்களுக்கு 8500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 8500 தான். ஆமா, வெறும் 8500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் இலவம் பஞ்சு தான் நம்ம வச்சிருக்கோம். பியூர் இலவம் பஞ்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த மெட்டீரியல் நம்மகிட்ட இல்ல. இலவம் பஞ்சு மட்டும் தான். 100% ஆர்கானிக் பெட் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மேல இருக்க மெட்டீரியலும் வந்து காட்டன் தான். பியூர் காட்டன் கிளாத் தாங்க. காட்டன் கிளாத் தான், ஹெவி கிளாத். காட்டன்லயே ஹெவி கிளாத் வந்துடும். அதான் கரூர் காட்டன் சொன்னோம் இல்லைங்க, கிளாத் காமிச்சில்லைங்க, அந்த மாதிரி ஹெவியா வந்துடும். எல்லாமே கரூர் காட்டன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. நான் இப்போ எங்க வந்திருக்கோம்? ஆனா இப்ப பார்த்தா ஃபேக்டரி வந்திருக்குண்ணா. இப்ப பார்த்தா நம்ம பெட் ரெடி பண்றத பார்க்க போறோம். ஓகேண்ணா. இங்க இருந்து ரெடி பண்ணி நம்ம சப்ளை ஆகுது எல்லா இடத்துக்கும்? ஆமா, நான் இங்க ஃபேக்டரி ரெடி பண்ணி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. பார்த்தீங்கன்னா பியூர் இளம் மஞ்சள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இளம் மஞ்சள் பார்த்தா லைட் சாண்டில் கலர் வரும், பியூரா இருக்கும். இதுதான் பியூர் இளம் மஞ்சுங்க. ஓகேண்ணா. கிளாத் ஃபுல்லாமே கரூர் காட்டன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு எல்லாம் ஹெவியா வந்துடும். எல்லா பெட்டுமே பாக்ஸ் டைப் தானே பண்ணிட்டு இருக்கோம். பாக்ஸ் டைப் தான். ஆமா, உள்ளலாம் ஒவ்வொரு பாக்ஸ் தனித்தனியா வந்துடும். உள்ள காடா டிச் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ரேக்கா பஞ்சு ஃபில்அப் பண்ணி டைட் மெட்டீரியல் தானே போட்டு கொடுத்துருப்போம். எல்லாமே டைட்டா தான் இருக்கும். ஒவ்வொரு பெட்டுமே எல்லாம் டைட்டா தான் இருக்கும். ஓன் ஒர்க் தானே நாங்களே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. எல்லாமே நாங்களே எங்க ஒர்க் தான். ஆமாங்க. இப்போ கஸ்டமர் டைரக்டா வந்தாலும் உட்காந்து அவங்க பார்த்து வாங்கிட்டு இருந்து பார்த்து போட்டு எடுத்துட்டு போய்க்கலாங்க. ஓகேண்ணா. பஞ்சு போறதை பார்த்து கிளாத்தை பார்த்து போட்டோ எடுத்துட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்ன சைஸ் பண்றாங்க? ஆனா இது பார்த்தீங்கன்னா 4 காரைகளுங்க. சென்னை கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது ஈவினிங் பார்சல் போடுற மாதிரி இருக்குங்க. ஓகே. ரெடி பண்ணி பார்சல் போடணும். அன்னைக்கு ரெடி பண்ணி அன்னைக்கு எதுவுமே நாங்க ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லைங்க. ரெடி பண்றதா அன்னைக்கு பார்சல் நாங்க போட்டு அனுப்பிட்டே இருக்கோம். சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்த
ஆனா அது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ்ங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 6.25ங்க. 5க்கு 6.25. ஆமாங்க. 5க்கு 6.25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பில்லோவோட வந்துடும்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெவியா வந்துடும். எல்லா பெட்டுமே பாக்ஸ் டைப் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஹெவியா வந்துடும். இந்த பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா பெட் 3 பில்லோ வந்துருங்க. மொத்தம் 10,500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 10,500. 10,500 ரூபாய்க்கு டெலிவரி இன்க்ளூடிங் வந்துருங்க. சூப்பர்ண்ணா. டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாங்க. இப்ப ஒவ்வொருத்தவங்க வந்து கஸ்டமைஸா கேட்பாங்க. ஆனா என்ன கூட ரெடி பண்ணி தர முடியுமா? ஆனா மேக்ஸிமம் கஸ்டமைஸ் சைஸ் தான். கஸ்டமர் என்ன சைஸ் சொல்றாங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. கஸ்டமர் என்ன சைஸ் சொன்னாலும் சரி, 5க்கு 6, 5க்கு 6, 7க்கு 6 என்ன சைஸ் சொன்னாலும் சரி எல்லா சைஸும் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இலவம் பஞ்சுனாவே வந்து உடம்புக்கு சூடு வராது. ஸோ படுத்து தூங்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இளம் மஞ்சள் அப்படின்னா இயற்கையா வருதுங்க. பேக் பெயின், பாடி ஹீட் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இளம் மஞ்சள் மேக்ஸிமம் பொறுத்த அளவுக்கு இதுதான். ஏன்னா அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்றது இளம் மஞ்சள் தாங்க. ஓகே. உங்களுக்கு பாடிக்கு ஹீட்டோ பேக் பெயினோ அந்த மாதிரி எதுவும் வராதுங்க. ஓகேண்ணா. இப்போ தண்ணி விழுந்தா கூட நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ தண்ணி பட்டா உங்களுக்கு உறிஞ்சாது. உங்களுக்கு உரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உறிஞ்சதுக்கு லேட் ஆகும். ஆமா. தண்ணி பட்டா உறிஞ்சிக்காதுங்க. தண்ணி இளம் மஞ்சு வந்து தண்ணி உறிஞ்சிக்கிற தன்மை கிடையாது. லேட்டாக உறிஞ்சும். தண்ணி ஊத்தி வச்சிருந்தா உறிஞ்சும் கம்பல்சரி. ஓகே. இல்ல அப்படின்னா உடனே தண்ணி பட்டா உடனே வெயில் எடுத்து போட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயில் எடுத்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லைங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் ஒரு டைம் வெயில் எடுத்து போடணும் அவ்வளவுதான். ஓகே. குறைஞ்சது ஒரு 10 வருஷம் லைஃப் வர மாதிரி இருக்குங்க. கேரண்டி 5 வருஷம் பண்ணி கொடுத்துட்டு இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. நான் இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து விலை ஏறிட்டே போகுது. நம்ம இப்போ வீடியோவில் சொல்கிற ரேட்டு தாங்களா இல்லை? ஆனா இப்போதைக்கு வீடியோ சொல்ற ரேட்டு தானே. அதாவது போன வருஷம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேஜி 200 ரூபாய்க்கு இருந்ததுங்க. இப்போ இந்த வருஷம் ரொம்ப ரேட் ஏறிடுச்சு. 400 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகேண்ணா. அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த வருஷம் இந்த என்ன ரேட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த ரேட்டு மாறும். ஓகே. இப்போதைய ரேட் வந்து இந்த ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ரேட் குறைஞ்சுன்னா ரேட் பழைய ரேட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஏறுச்சுன்னா இதே ரேட்டு தானே மெயின்டைன் போயிட்டு. இப்போதைக்கு ரேட் இதே ரேட்டு தானே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.